வணக்கம். ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியாவை நிரந்தர உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தி கூறியுள்ளது பிரான்ஸ். ரஷ்யா, அமெரிக்கா, பிரிட்டன் ஆகிய நாடுகள் ஏற்கனவே இதே கோரிக்கையை முன்வைத்திருந்தன. இந்நிலையில் இப்போது பிரான்சும் இந்தியா ஐநா பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்பினராக வேண்டியதன் அவசியத்தை வெளிப்படுத்தியுள்ளது. பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரோனே ஐநாவில் இந்த விஷயத்தை உறுதிபட கூறியுள்ளார். அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளரான ஆண்டனி பிளிங்கன் இந்தியா, ஜப்பான், ஜெர்மனி ஆகிய நாடுகளை சேர்க்க வேண்டும் என்று கோரியிருந்தார். கூடிய விரைவில் ஐநா பாதுகாப்பு சபையில் மறுசீரமைப்பை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளது அமெரிக்கா. எனவே அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் விரைவில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படியாகும்போது இந்தியா பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்பினர் ஆவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இந்தியா அதற்கான முயற்சிகளை மிக தீவிரமாகவே மேற்கொண்டு வருகிறது. ஐநா பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்பினர் ஆனால் அதனால் இந்தியாவிற்கு பல நன்மைகள் அல்லது முன்னேற்றங்கள் ஏற்படும். இந்நிலையில் வங்கதேசத்தில் குறுக்கு வழியில் அதிகாரத்திற்கு வந்த கேர்டேக்கர் என்று சொல்லப்படும் யூனுஸ் பாகிஸ்தான் பிரதமரை சந்தித்துள்ளார். அந்த சந்திப்பின் போது சார்க் கூட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்று பாகிஸ்தான் பிரதமரிடம் கூறியுள்ளார் யூனுஸ். சார்க் போலவே மற்றொரு கூட்டமைப்பாகும் வங்காள விரிகுடாவுடன் தொடர்புடைய நாடுகளின் கூட்டமைப்பான பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆபரேஷன் என்ற கூட்டமைப்பு, பிம்செட் என்று சுருக்கமாக அழைக்கப்படுகிறது அந்த கூட்டமைப்பு. இந்த இரண்டு முக்கியமான கூட்டமைப்புகளிலும் வங்கதேசம் இடம்பெற்றுள்ளது. ஒன்றின் அலுவலகம் வங்கதேசத்திலும் மற்றொன்றின் அலுவலகம் நேபாளத்திலும் உள்ளன. என்னவானாலும் அது தொடங்கப்பட்ட நேரத்தில் இந்தியாவின் அரசியல் சூழல் அவ்வளவு நல்ல நிலையில் இருந்திருக்கவில்லை. ஆனால் இதுபோன்ற கூட்டமைப்புகள் உருவாக்கப்படும் போது அவற்றின் தலைமையகங்கள் இந்தியாவில் அமைய வேண்டும். அப்படியல்லாமல் மற்ற சிறிய சிறிய நாடுகளில் அமைவது நம்மை பொறுத்தவரை ஏற்கத்தக்கதாக இல்லை. சர்வதேச அளவிலான பெரும்பாலான கூட்டமைப்புகளின் தலைமையில் அமெரிக்கா தான் இருக்கிறது. காரணம், அவை அனைத்தின் தலைமை அலுவலகங்களும் அமெரிக்காவில் தான் அமைந்திருக்கும். இங்கு இந்தியாதான் பெரிய நாடு மற்றும் பெரிய பொருளாதாரமாகவும் உள்ளது. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 4 டிரில்லியன் அமெரிக்க டாலராக உள்ள நிலையில் மற்ற எல்லா நாடுகளும் சேர்ந்து அதன் பாதி அளவு கூட இருக்காது. அதனால் இதுபோன்ற கூட்டமைப்புகளுக்கு இந்தியா தான் தலைமை தாங்க வேண்டும். அமெரிக்காவும் சீனாவும் தான் தற்போதுள்ள பெரும்பாலான கூட்டமைப்புகளுக்கு தலைமை தாங்குகின்றன. அதனால் இந்தியா பெரும் சக்தியாக உள்ள ஒரு கூட்டமைப்பில் தலைமையில் இந்தியாதான் இருக்க வேண்டும். இங்கு அண்டை நாடுகளில் ஒரு உறுதியான மற்றும் நிலையான செல்வாக்கை உருவாக்க வேண்டுமானால் நாம் முதலில் ஐநா பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்பினராக மாற வேண்டும். அது மட்டுமல்ல, இந்தியாவின் முன்முயற்சியுடன் கூடிய ஒரு புதிய கூட்டமைப்பு உருவாக வேண்டும். இந்தியா, நேபாள், பூட்டான், வங்கதேசம், இலங்கை, மியான்மர், தாய்லாந்து, கம்போடியா, மாலத்தீவு, ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளை எல்லாம் உட்படுத்திக் கொண்டுள்ள ஒரு கூட்டமைப்பை உருவாக்க வேண்டும். இந்த நாடுகளை உட்படுத்திக் கொண்டு எனும்போது பாகிஸ்தானையும் சீனாவையும் ஒதுக்கிவிட்டுள்ள கூட்டமைப்பை உருவாக்க வேண்டும். ஆப்கானிஸ்தான் இந்தியா அதிக அளவில் முதலீடுகளை செய்துள்ள ஒரு பகுதியாகும். அதனால் ஆப்கானிஸ்தானை ஒதுக்க முடியாது. அதுபோல வங்கதேசத்தையும் தவிர்க்க முடியாது. வங்கதேசத்தில் என்னதான் ஆன்டி இண்டியன் குட்டிகள் துள்ளினாலும் கூட அங்கு இந்தியாவின் செல்வாக்கு இருக்கத்தான் செய்யும், இருக்கத்தான் வேண்டும். காரணம், இந்தியா அங்கு தலையிடாமல் இருந்தால் மற்ற நாடுகள் அங்கு ஆட்டம் காட்டத் தொடங்குவார்கள். எனவே நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் என்று கையை கட்டி வேடிக்கை பார்க்க முடியாது வங்கதேசத்தின் விஷயத்தில். அதனால் இந்தியா உருவாக்கும் அந்த கூட்டமைப்பில் வங்கதேசம் நிச்சயம் இடம்பெறும். அது மட்டுமல்ல, இந்தோனேஷியா, புரூனே போன்ற நாடுகளையும் அந்த கூட்டமைப்பிற்குள் கொண்டு வர முடிந்தால் அது ஒரு பெரிய வெற்றியாக அமையும். தொடக்கத்தில் என்னவானாலும் ஆப்கானிஸ்தான் முதல் கம்போடியா வரை உள்ள நாடுகளை உட்படுத்த வேண்டும். அதையும் தாண்டி பிலிப்பைன்ஸ் வரை விரிவாக்க முடிந்தால் இன்னும் சிறப்பாகும். அவ்வாறு இந்தியாவால் முன்னெடுக்கப்பட்ட, இந்தியா தலைமை வகிக்கக்கூடிய ஏதேனும் ஒரு கூட்டமைப்பு அவசியமாகும். அதற்கு முதலில் இந்தியா ஐநா பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்பினராக மாற வேண்டும். அதோடு இந்தியாவின் பொருளாதாரம் மேலும் வலுப்பெற வேண்டும். இங்கு வங்கதேசத்தை வைத்துக்கொண்டு சார்க் அமைப்பிற்கு பதிலாக ஒரு கூட்டமைப்பை உருவாக்க முடியுமா என்று முயற்சிக்கின்றன பாகிஸ்தானும் சீனாவும். அல்லாத பட்சத்தில் இந்தியாவை ஒதுக்கிவிட்டு இந்தியா இடம்பெறாத ஒரு அமைப்பாக சார்க்கை மாற்ற விரும்புகின்றன. ஏற்கனவே அதில் பார்வையாளராக அமெரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் எல்லாம் உள்ளன. அதுபோல ஒரு பார்வையாளராக இடம்பெற விருப்பம் தெரிவித்துள்ளது சீனா ஏற்கனவே. ஆனால் அது ஏற்கப்படவில்லை. நேரடியாக இடம்பெற முடியாத நிலையில் இந்த வழியிலேனும் உள்ளே வர நினைக்கிறது சீனா. அல்லாத பட்சத்தில் இந்தியாவை தவிர்த்துவிட்டுள்ள ஒரு கூட்டமைப்பாக இருந்தாலும் நல்லது என்று நினைக்கின்றன சீனாவும் பாகிஸ்தானும்.
காரணம், இந்தியாவை தவிர்த்துவிட்டு இந்தியாவின் அண்டை நாடுகள் உட்படக்கூடிய ஒரு கூட்டமைப்பை உருவாக்கினால் அது காலப்போக்கில் இந்தியாவிற்கு எதிரான ஒரு அமைப்பாக மாறும். அத்தகைய ஒரு சூழலை உருவாக்க முயற்சிக்கிறது சீனா. அதில் ஓரளவிற்கு அமெரிக்காவும் ஆர்வம் கொண்டிருக்கும். காரணம், சார்க்கை ஒரு சோவியத் மாதிரியில் இந்தியா பயன்படுத்துகிறது என்று ஏற்கனவே குற்றம் சாட்டியுள்ளது அமெரிக்கா. எனவே இந்தியாவின் அண்டை நாடுகள் தனியாக ஒரு கூட்டமைப்பை உருவாக்கினால் அதை பெரிய விஷயமாக பார்க்கும் அமெரிக்கா. அதனால் இந்தியா சார்க் கூட்டமைப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்காத பட்சத்தில் இந்தியா இடம்பெறாத ஒரு கூட்டமைப்பாக சார்க்கை மாற்ற வேண்டும் என்று அவர்கள் நினைப்பார்கள். இந்தியா சார்க் கூட்டமைப்பை கண்டுகொள்ளாமல் இருக்க காரணம் பாகிஸ்தானும் அந்நாட்டின் பயங்கரவாத செயல்களும் தான். பொருளாதார ரீதியாக ஒத்துழைக்க வேண்டுமானால் அந்த நாடு பயங்கரவாதத்தில் இருந்து ஒதுங்க வேண்டும். இங்கு பாகிஸ்தான் ஒருபுறம் இந்தியாவிற்கு எதிராக பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிறது, பயங்கரவாதிகளை ஊடுருவச் செய்கிறது, போதைப் பொருட்களை கடத்த செய்கிறது. அவ்வாறு இந்தியாவிற்கு எதிரான அனைத்து கீழ்த்தரமான வேலைகளையும் செய்கிறது அந்நாடு. அதுபோல் ஆப்கானிஸ்தானில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இப்போது தாலிபான்களின் கட்டுப்பாட்டில் உள்ளது அந்த நாடு. அதனால் சார்க் கூட்டமைப்பில் சில சிக்கல்கள் உள்ளன என்று கருதுகிறது இந்தியா. அது மட்டுமல்ல, அந்த கூட்டமைப்பு உருவான போது இருந்த சூழல் அல்ல இன்றுள்ளது. இந்தியா பல்வேறு பெரிய நோக்கங்களை கொண்டுள்ள ஒரு நாடாகும். இந்தியாவிற்கு தனிப்பட்ட ஒரு தொலைநோக்கு உள்ளது, தனிப்பட்ட நிலைப்பாடு உள்ளது, வர்த்தகம் சார்ந்த முயற்சிகள் உள்ளன. இந்தியா அவற்றிற்கு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருகிறது. எனவே இன்றைய நிலையில் சார்க்கும் சரிதான், பிம்ஸ்டெக்கும் சரிதான், இந்தியாவிற்கு ஒத்துவராத நிலை உள்ளது. காரணம், பிம்ஸ்டெக் வங்காள விரிகுடாவுடன் தொடர்புடைய நாடுகள் மட்டுமுள்ள ஒரு கூட்டமைப்பாகும். இந்தியா இன்று உலக அளவிலான பல்வேறு அமைப்புகளில் இடம்பெறுவதற்கான நகர்வுகளை மேற்கொண்டு வருகிறது. இங்கு உருவாகும் கூட்டமைப்புகளில் இந்தியா தலைமை வகிக்க வேண்டுமானால் முதலில் ஐநா பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்பினராக மாற வேண்டும். இந்தியாவின் அண்டை நாடுகளில் கூட சீனா ஆதிக்கம் செலுத்துவதற்கான முக்கியமான காரணம் அந்நாடு ஐநா பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்பினராக இருப்பதுதான். சீனாவிடமுள்ள வீட்டோ அதிகாரம் அதற்கு பல வழிகளில் உதவிகரமாக உள்ளது. அது இந்தியாவிற்கும் கிடைத்தால் இந்தியாவின் அண்டை நாடுகள் இந்தியாவுடன் சேர்ந்து நிற்க வழிவகுக்கும். அது தட்ட வேண்டிய இடங்களில் தட்டித்தான் ஆக வேண்டும். எல்லா விஷயங்களிலும் பெருந்தன்மையை வெளிப்படுத்திக் கொண்டு வேடிக்கை பார்க்க முடியாது. தோளில் தூக்கி வைத்தால் வசதியாக செவியை கடித்துவிடும் காலமாகும் இது. அதனால் வைக்க வேண்டிய அந்நியர்களை வைக்க வேண்டிய இடத்தில் வைக்க வேண்டும். தற்போதைக்கு அத்தகைய அதிரடி நடவடிக்கைகளை எடுக்க முடியாது. காரணம், இந்தியா பல்வேறு உயர் நோக்கங்களை கொண்டுள்ளது. அவற்றுள் ஒன்றுதான் ஐநா பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்பினராக மாற வேண்டும் என்பது. வர்த்தகம் தொடர்பான பல்வேறு நோக்கங்கள் உள்ளன. இந்தியாவிற்கு அதிகபட்சமாக முதலீடுகளை ஈர்க்க முயற்சி செய்து வருகிறது நாடு. அதனால் தடைகள் ஏற்பட வாய்ப்புள்ள எந்த நடவடிக்கையையும் வேண்டாம் என்றுதான் பொறுமை காக்கிறது இந்தியா. அதனால்தான் அண்டை நாடுகளுடன் சுமூகமான உறவை தொடர வேண்டும் என்று அமைதி காக்கிறது நாடு. இவற்றையெல்லாம் எளிதாக கையாள முடியும் என்பது தெரிந்த விஷயம்தான். ஆனால் அதற்கென ஒதுக்கும் சிறிது நேரம் கூட விரயமாகும் நேரம்தான் என்பதால் தற்போதைக்கு எதையும் கண்டுகொள்ள வேண்டாம் என்று இருக்கிறது பாரதம். அதே நேரம் ஐநாவில் நிரந்தர உறுப்பினர் ஆகிவிட்டால் தட்ட வேண்டிய நேரங்களில் தட்டி கொடுத்தே அண்டை நாடுகளை கூட நிறுத்த முடியும். அவர்களும் அவர்களின் நலன் சார்ந்த நோக்கங்களுக்காக இந்தியாவை நாடுவார்கள். காரணம், ஐநா பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்பினர் ஆகும்போது பல விஷயங்களில் நடக்கும் அநீதிகளை நேர்படுத்த முடியும். அப்போது அண்டை நாடுகள் அவர்களது நியாயமான நோக்கங்களுக்கு இந்தியாவின் உதவியை அதிக அளவில் நாட முடியும். இப்போது அவர்கள் சீனாவை நாடுவதற்கான மிக முக்கியமான காரணம் சீனா ஐநா பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்பினராக உள்ளதுதான். இந்தியாவும் அந்த அந்தஸ்தை பெறும்போது அவர்கள் சீனாவிடம் விட்டுக் கொடுத்து அதற்காக உறவாட வேண்டிய அவசியம் இல்லை என்ற நிலை ஏற்படும். நாம் சீனாவை போல் அமெரிக்காவை போல் ஆக்கிரமிப்பு குணமுடைய நாடாக இருக்க வேண்டாம். ஆனால் நியாயமாக நமது பவரை வெளிப்படுத்த வேண்டிய இடங்களில் வெளிப்படுத்தித்தான் ஆக வேண்டும். அல்லாத பட்சத்தில் திமிர் காட்ட தொடங்குவார்கள் பலருங்கு. தற்போதைக்கு அதை செய்ய முடியாது. காரணம், நமது இலக்கை நோக்கிய பயணத்தில் இதெல்லாம் கவனச்சிதறலை ஏற்படுத்தும் என்பதால் பல விஷயங்களை கண்டும் காணாதது போல் நடந்து கொண்டிருக்கிறது இந்தியா. உலக நாடுகள் இந்தியாவை சமாதானம் விரும்பும் நாடாக காண்கின்றன. அவ்வாறுதான் காண வேண்டும். அப்போதுதான் ஐநாவில் நிரந்தர உறுப்பினர் ஆவதற்கு மற்ற நாடுகள் அனைத்தும் ஒத்துழைக்கும். அவ்வாறு பல்வேறு காரணங்களுக்காக இந்தியா அமைதி காக்கிறது, அவ்வளவுதான். அதுதான் உண்மை. அதை தவறாக புரிந்து கொண்டு வங்கதேசமும் பாகிஸ்தானும் சேர்ந்து பெரிய பெரிய கனவுகளை எல்லாம் காண்கின்றன. ஆனால் இலங்கையும் நேபாளும் பூட்டானும் எல்லாம் அதற்கு துணை போக மாட்டார்கள் என்று கருதலாம். இதற்கிடையில் ரஷ்யா, பிரான்ஸ், பிரிட்டன், அமெரிக்கா ஆகிய நாடுகள் இந்தியாவை பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்பினர் ஆக்க வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்துள்ளன. வாய் திறக்காத ஒரே நிரந்தர உறுப்பினர் சீனா தான். சீனா ஒருவேளை அவ்வாறு ஏதேனும் சொல்லிவிட்டால் உலக அளவில் பெருமழை பெய்யும் என்பதால் சொல்லவில்லையோ என்னவோ தெரியவில்லை. ஆனால் இந்தியா நிரந்தர உறுப்பினர் ஆவதற்கான காலம் ஆகிவிட்டது என்பதை சீனா புரிந்து கொண்டு
கொண்டிருக்கும் நிச்சயம். காரணம், மற்ற நாடுகள் அனைத்தும் நினைத்தால் சீனாவை அழுத்தத்திற்குள்ளாக்கி ஒப்புக்கொள்ள வைக்க முடியும். ஆனால் சீனா அதற்கு இடமளிக்காமல் நிலைமையை புரிந்து கொண்டு தாமாகவே ஒப்புக்கொண்டது போல் செய்துவிடும். விரைவில் ஐநாவில் சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடங்கும் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ளது என்று நம்பலாம்.